Hi friends, welcome to our channel. இன்றைக்கி grade 9 mathematics at advanced level இந்த புக்கில் உள்ள எக்ஸசைஸ் வந்து 1.1ல் கொஷின் நம்பர் 3 இதில் வந்து சப்டிவிஷன் ஏபிசி வந்து இதுக்கு பிஃபோர் த வீடியோவில் பார்த்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. டி கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதில் வந்து செட் பில்டர் ஃபார்முக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். ரைட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? எப்படி ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுவோம், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸு அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணுமா, அந்த எலமெண்ட் வந்து n+1/n இருக்கணுமா. இந்த எண் எந்த மாதிரி எண், ஒரு நேச்சுரல் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிட்டோம், எண் வந்து நேச்சுரல் நம்பர். அப்போ எண் நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு அதில் என்னெல்லாம் இருக்கணும், 1 2 3 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கணும். அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, n<6 அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த நேச்சுரல் நம்பர் என்னோட வேல்யூ வந்து அப் டு 6 வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். <6னால் என்ன மீனிங், ஆக்சுவலாக 6 இன்க்ளூடட் கிடையாது, 6 வரைக்கும். அப்போ எது வரைக்கும் நம்ம எடுக்கணும், 5 வரைக்கும் எடுக்கணும். தேர்ஃபோர் சின்ஸ் என்னது n<6 அப்படின்னா என்னோட நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்கும், நான் 5 வரைக்கும் தான் எடுக்க முடியும், 6 எடுக்கக்கூடாது. ஓகேவா? <6 மீன்ஸ் 6க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள ஒரு நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால அதுக்கு பிஃபோர் என்ன இருக்கும், கரெக்டாக வந்து ஒரு 5 நம்பர் இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த செட்டை நான் ஃபைன் பண்ணணும். அது என்னென்ன லிஸ்ட்டு, என்னென்ன எலமெண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு x = n+1/n. இப்போ நான் எண்ணுக்கு பதில் என்ன போட போகிறேன், இஃப் n = 1 இருந்தது அப்படின்னா x = 1+1/1. அப்போ 2/1 = 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் n = 2 இருக்கும்போது x = n+1 அப்படின்னா என்னது, 2+1/1. சாரி n, அதனால் 2. ஓகேவா? 2 + n/1/2. அப்போ 3/2. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் n = 3 இருக்கும்போது x = 3 + 1/3. அப்போ 4/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு n = 4, x = 4 + 1/4. அப்போ 5/4. ஓகேவா? அடுத்து இஃப் n = 5, x = 5 + 1/4. அப்போ 5 n தானே, n மீன்ஸ் 5. அப்போ 6/5. அப்போ எனக்கு கிடைச்ச எலமெண்ட் என்னது, அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். என்னென்ன லிஸ்ட்டு நமக்கு கிடைச்சிருக்குது, n 1 இருக்கும்போது 2, n 2 இருக்கும்போது 3/2, n 3 இருக்கும்போது 4/4, n 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5/4, n 5 இருக்கும்போது 6/5. ஸோ இதுதான் நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதுகிறோம். ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன பண்ணணும், ஒரு செட்டுக்குள்ளே ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டுக்குள்ளே அந்த எலமெண்ட்டை கமா செப்பரேட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. x such that x is a composite number. காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னது, ஆக்சுவலாக ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பரோட ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? வேறு எதுவுமே அதோட ஃபேக்டராக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அப்படின்னா 2ஓட ஃபேக்டர் 2 வந்து 1 தான் என்னால் டிவைட் பண்ண முடியும். அண்ட் தென் அதே நம்பரால் இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே நம்பர்னால் 2/2. அப்போ 1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1 அண்ட் சேம் நம்பர் இட் செல்ஃப், இதால் மட்டுமே அதை டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். அப்போ வேறு எதெல்லாம் ப்ரைம் நம்பர், இப்போ 3 எடுத்துட்டோன்னா 3/1 கண்டிப்பாக டிவைட் பண்ணலாம். 3/3 டிவைட் பண்ணலாம். அதாவது வித்தவுட் ரிமைண்டர் வராமல் ஒரு நம்பரை வந்து என்னால் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பருக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ரிமைண்டர் இல்லாமல் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்கிறது. இப்போ அதே மாதிரி இப்போ 3/3 வந்து 1. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 5 எடுத்துக்கலாம். இப்போ 5 சரி, அதுக்கடுத்து 4 எடுத்துப்போமே. 4 வந்து நான் 1ஆலேயும் டிவைட் பண்ணலாம், 4 2ஆலேயும் டிவைட் பண்ணாலும் எனக்கு வித்தவுட் ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். 4/3 ஓகே, இது வராது. ஓகேவா? அப்போ 4/4 எடுத்துக்கலாம்.
4/4 எடுத்துட்டோன்னா 1. எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைம் நம்பராக இருந்தது அப்படின்னா 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப், அது 2ஆல் மட்டும்தான் அது டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கணும் வித்தவுட் ரிமைண்டர். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 வந்து எக்ஸ்ட்ரா 2ன்ற ஒரு நம்பராலையும் 2 டிவைட் ஆகுது. அப்போ இதோட இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்குது, 2ன்ற ஒரு ஃபேக்டர் இதுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கான ஃபேக்டர் வந்து 1ம் அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கணும். 3 எடுத்தோன்னா அதோட ஃபேக்டர் 1ம் 3யும் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் 4 எடுத்தோன்னா அதோட ஃபேக்டர் 1 2 4ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வருது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர். ஓகேவா? அப்போது நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, காம்போசிட் நம்பர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ காம்போசிட் நம்பர்னால் இப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து செக் பண்ணலாம். 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஓகேவா? நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஏன் அப்படின்னா 1க்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும், 1ன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். அதனால் இது வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ப்ரைம் நம்பராக இருந்தால் என்ன இருக்கணும், அதுக்கு வந்து 2 ஃபேக்டர் இருக்கணும். அந்த ஃபேக்டர் என்னவாலாம் இருக்கும், 1 அண்ட் த சேம் நம்பர் இட் செல்ஃப். 1ன்றதுக்கு 1 மட்டும்தான் ஒரு ஃபேக்டர். ஸோ அனதர் 1 ஃபேக்டர் கிடையாது. ஸோ அது ப்ரைமும் இல்லை, காம்போசிட்டும் இல்லை. ஓகேவா? இப்போ காம்போசிட் நம்பருக்கு வரும். இப்போ 1 சொல்லியாச்சு. 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஆல்சோ ப்ரைம் நம்பர். 4 வந்து காம்போசிட் நம்பரா? 5 எடுத்தோம் அப்படின்னா 5ஓட ஃபேக்டர் 1 அண்ட் 5ஆக தான் இருக்கும், வேறு ஃபேக்டர் இதுக்கு கிடையாது. அதனால் 5 வந்து ப்ரைம் நம்பரில் போயிடும். அப்போ 6 இஸ் த காம்போசிட் நம்பர், 7 ப்ரைம் நம்பர், 8 காம்போசிட் நம்பர், 10 காம்போசிட் நம்பர். ஸோ இப்படியே வந்து நான் இந்த நம்பரை வந்து சொல்லிகிட்டே போகலாம், அப்படி தானே? என்னோடய கொஸ்டினில் வந்து காம்போசிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்களே தவிர எக்ஸ் ஒரு காம்போசிட் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எந்த கண்டிஷனும் கொடுக்கல. அப்படின்னா அப் டு இது இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ் வரைக்கும் இது போயிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, நான் எடுக்கக்கூடிய அந்த என்னோட வேல்யூ லெஸ் தென் 6ஆக இருக்கணும்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம், லெஸ் தென் 6 வரைக்கும் உள்ள எலமெண்ட்டை வந்து உள்ளே எடுத்துட்டோம். பட் இங்கே வந்து அப்படி எந்த கண்டிஷனும் கொடுக்காதனால ஸோ நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் வந்து எப்படி தான் இதில் எழுதணும், ஒரு காம்போசிட் நம்பர் எழுதுகிறோம். காம்போசிட் நம்பரோட எலமெண்ட் என்னெல்லாம், 4 6 8 10 12 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸட்ரா கண்டிப்பாக போடணும். இதில் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாது, இன்ஃபைனைட். ஓகேவா? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கண்டிஷன் வேறு எதுவுமே கொடுக்காதனால நம்ம அப் டு போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து காம்போசிட் நம்பர். இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதியிருக்கோம். இந்த வீடியோ உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இந்த அட்வான்ஸ் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சீரீஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏதாவது உங்களோட ஒப்பீனியன் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.